கிறிஸ்மஸை முன்னிட்டு ஷாப்பிங் போகலன்னா எப்படி? ஸோ ஜூடியோ போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலான்னு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பர்ஸ் பார்த்தேன். எனக்கு ஸ்லிப்பர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த கீழே இருக்கிற ஒயிட் நினச்சி தான் கொஞ்சம் பயம் வந்துச்சு, அழுக்காயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. தென் கொஞ்சம் ஜுவல்லரி கலெக்ஷன்லாம் பார்த்தேன். இப்போ இருக்கிற ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் அந்த ப்ரைஸஸ்லாம் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். தென் நான் ட்ரெஸ் ட்ரையல் பண்ணது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்னு சொல்கிறத விட நான் ரொம்ப பிளாக்னு தான் சொல்லணும். பிகாஸ் நான் வந்து பார்த்த ட்ரெஸ் அண்ட் நான் போட்டு போன ட்ரெஸ்ஸுமே பிளாக் கலர் தான். ட்ரையல் பண்ண எனக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ஸே இல்லை. தென் இந்த ஃபுல் ஸ்லீவ்ஸ் ட்ரை பண்ணேன். ஏதோ மைண்ட் ஷோவில் போய் ஆக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரையல் ரூம்குள்ள அலப்பறை பண்ணிட்டு கொஞ்சம் ஃபிட் செக்லாம் பார்த்துப்பேன். இன்னும் தொப்பு கொஞ்சம் குறைக்கணும்னு நான் நினைக்கிறேன். தென் ஆல்ரெடி நான் 4 kg குறைஞ்சிருக்கேன். பட் இதெல்லாம் பத்தாது போல. ஏன்னா அங்கே இருக்கிற சைஸஸ் எல்லாமே எல் சைஸ் எம் சைஸ் தான் இருக்குது. எக்ஸலவே காணும். அதுலேருந்து தூக்கிட்டாங்களான்னு தெரில. தென் அகைன் இந்த பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இதை நான் டம்மி வந்து குறைச்சிட்டு தான் அதை போடுவேன்னு சொல்லிட்டு நாங்கள் வீராப்பா வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஜேர்னிஸில் இருக்கிறோம். சேஸ் பண்ண காசு போனதெல்லாம் பெருசாக தெரியாது. ஆனால் அந்த கவர் வாங்குற பேக்கை மட்டும் மிச்சப்படுத்துறேன்னு சொல்லிட்டு கையில் கொண்டு வரதோ ஏதோ பெருசாக மிச்சப்படுத்துன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும்.